வெல்கம் டு ஜெஸி ஃப்ரீஸ். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இது மாதிரி மஞ்சள் தெளிச்சிடுவேன். வீட்டில் வந்து இந்த அலோவேரா இருக்குது, அலோவேரா அப்புறம் சங்குப்பூக்கள் நிறைய எங்களுக்கு சங்குப்பூக்கள் டெய்லி கிடைக்கும். இதை வந்து ஈவினிங் வந்து பூஜைக்கு எடுத்துப்பேன். இது நிறைய இதுக்குள்ளே இருக்குது, நிறைய பூக்கள் வந்து சங்குப்பூக்கள் இருக்குது. இது வந்து மருத்துவ குணம் கொண்டதுன்னு சொல்கிறாங்க. மணி பிளான்ட்டு நிறையா வளர்ந்து இந்த தூணில் வந்து அப்படியே ஏற்றி விட்டுருப்பேன். வெள்ளிக்கிழமையானால் இவங்களுக்கெல்லாம் மஞ்சள் தெளிச்சிடுவேன். அதுபோல் துளசி எங்கள் வீட்டுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, துளசிக்கு மஞ்சள் தெளிப்பேன். அதுபோல் இது வந்து பிரம்மகமலம் சொல்லுவாங்கல்ல, இது நான் மலரும்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த செடியில் எப்படி மலர் வந்து எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குறேங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். மஞ்சள் தெளிச்சிடுவேன். அதுபோல் எங்களோட அந்த ஈசானிய மூலையில் இருக்கிற துளசி செடிக்கும் இங்கே இருக்கிற இந்த பிரம்மகமலத்துக்கும் மஞ்சள் தெளிச்சிடுவேன். இதை சுத்தமாக வணங்குவேன். இவங்கெல்லாம் எங்களுக்கு பூஜைக்கு மலர் கொடுக்குற பாரிஜாதம், பவளமல்லி. இப்போ காற்றுனால ஒரு இது இல்லை பாருங்கள், குப்பையாக இருக்குது. ஒரு பூக்கள் கூட கிடைக்க மாட்டேங்குது, எல்லாம் காற்று எடுத்துகிட்டு போயிடுது. சரி, ஓகே, இயற்கையை நம்மளுக்கு கொடுத்தது, இயற்கையை எடுத்துகிட்டு போகிற பற்றி ஒன்றும் இல்லை. ஓகே, இந்த வீடியோவுக்கு பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷம் உங்களோட இந்த சின்ன வீடியோவை பகிர்ந்துக்கிட்டதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.